கோயிலுக்கு போயிட்டு வருவோமா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நான் எப்பவுமே தனியா தான் போவேன். ஸோ இந்த வீக் என்னமோ எனக்கு இவங்க கூட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட தம்பி தான் நான் கால் பண்ணி கேட்டேன். இது மாரி "நான் கோயிலுக்கு போப்போறேன் வரியாடா?" அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு அவனும் என்ன பண்ணான், "சரி வரேன் ஒரு 7:00 மாரி வந்துரு" அப்படின்னான். சரின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு பேசி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என் தம்பி கால் பண்ணான். இது மாரி அக்காவும் கூட வராங்களாம். அக்கானா என்னோட பெரியம்மா பொண்ணு. நாங்க அந்த மாரி அ அ பெரியம்மா பொண்ணு, சித்தி பொண்ணு அப்படின்ற ஒரு இதுவே இருக்காது. நாங்க அவ்ளோ க்ளோஸ்டா இருப்போம். ஸோ அவங்களுமே என்ன சொன்னா, "நீ அக்காவ பிக்கப் பண்ணிட்டு வந்துரு. நீ, நானு, அ அக்கா எல்லாமே போயிடலாம்" அப்படின்னு சொன்னேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, அக்காவுக்கு ஃபோன் பண்ணேன். அக்கா என்ன சொன்னாங்கன்னா, "கொஞ்சம் சீக்கிரமா போயிடலாண்டி" அப்படின்ற மாரி சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், "அக்கா அவன் 7:00 வர சொல்றான். நம்ம ஒரு 6:30க்குலாம் நான் வந்து உன்ன பிக்கப் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே மழைலாம் வரா மாரி ஆயிடுச்சு. மழை வரப்போகுது அப்படின்னு நெனச்சேன். என் வீட்டுக்காரரும் போ வேணான்ட்டாரு. பட் இருந்தாலும் நான் போயிட்டு அக்காவ பிக்கப் பண்ணிட்டு கோயிலுக்கு போயிட்டோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாவுமே நான் சிரிச்சுட்டு தான் இருப்போம். ஸோ அவ்ளோ ஜாலியா இருந்தது. நெஜமா சொல்றேன். நேத்து கோயிலுக்கு போயிட்டு வந்தது இவ்ளோ சந்தோஷமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. எதிர்பார்க்காததெல்லாம் நடந்துச்சு. அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு வந்து நாங்க லைன்ல நிக்கும்போதே வந்து கால் வந்துடுச்சு. இது மாரி பேங்க்ல ஏதோ பிரச்சனை அப்படின்ட்டு. அவன் பேங்க்ல தான் ஒர்க் பண்றான். ஸோ அவன்கிட்ட தான் கீயுமே இருக்கும். அதாச்சும் ஏதாச்சும் இஷ்யூ ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலேயே போயிட்டான். இன்னும் அவன் லாஸ்ட் வரைக்கும் இருந்திருந்தான்னா, இன்னும் நெறைய கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்போம். ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துட்டே இருந்ததுனால, அவனுமே கொஞ்சம் வந்து டிசப்பாயின்ட்மென்ட் ஆயிட்டான். சரி ஓகே நீங்க போங்க. நான் வந்து அப்புறமா வரேன். வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். பட் என்னாச்சுன்னா, அவன் அவன் அதுக்குள்ள வரவே முடியல. நாங்க வந்து ₹20 டோக்கன்ல போனதுனால என்னாச்சுன்னா, நாங்க கொஞ்சம் சீக்கிரமாவே சாமியுமே பார்த்துட்டு வெளிய வந்துட்டோம். சரி வெளிய வந்துட்டு நானும் அக்காவும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோமா, ஸோ அப்புறம் வந்து நான் சொன்னேன், "அக்கா போன வாரமே நானு கியூல ரொம்ப நேரம் நின்னேன்க்கா. பட் எனக்கு வந்து பிரசாதமே கிடைக்கல. இந்த வாரமாச்சும் கிடைக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்குமே நல்லபடியா பிரசாதம்லாம் கிடைச்சிச்சு. கிடைச்சிட்டு சரின்னு சொல்லிட்டு நாங்களும் சாப்பிட்டு வெளிய வந்துட்டோம். பேங்க்கு கீழ வந்துட்டோம். வந்துட்டதுக்கப்புறம் அவன் என்ன ஜூஸ் அவன் எப்போ போனாலுமே எங்க ஜூஸ் வாங்கி தருவான். ஸோ அக்கா என்ன பண்ணாங்க, "எனக்கு சீக்கிரமா டைஜஷன் ஆகாது. அதனால எனக்கு வேற எதனா வாங்கி குடு" அப்படின்ட்டாங்க. நான் சொன்னேன், "மஸ்க் மெலன் குடுக்கா, அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் அக்கா எல்லாமே மஸ்க் மெலன் ஜூஸ் குடிச்சிட்டு செம்ம அரட்டை பாட்டுன்னு பேசிட்டு எதுக்கு தான் சிரிச்சுட்டு இருந்தோம். அப்படி என்னதான் பேசுனோன்னே தெரியாது. அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. நிஜமா சொல்றேன். அந்த டேவ மட்டும் என்னால மறக்கவே முடியாத நாளா கூட அமைஞ்சதுன்னு தான் சொல்லுவேன். ஸோ இப்ப அதுக்கப்புறம் ஒரு பிளான் போட்டோம். கண்டிப்பா இதோட டியூஸ்டே வந்து நம்ம கோயிலுக்கு கண்டிப்பா போணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் இது அவங்க 2 பேரும் வருவாங்களா என்னன்னு தெரியல. பட் நான் மட்டும் தனியா போனா நான் போவேன், சாமி பார்ப்பேன், அப்படியே வந்துருவேன். பட் இவங்க எல்லாம் சேர்ந்து போனா செம்ம ஜாலியா இருக்கும். ஸோ கன்டினியூஸா வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட வீடியோஸ் எல்லாமே என்னோட ஃபேமிலில நான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸுமே அப்லோட் ஆகும். ஸோ ரிவ்யூ வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஷார்ட்ஸில வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா எனக்கு காஞ்சிபுரம் சரௌண்டிங்ல இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே டாடா பை பை.